சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் காதல் என்ற சொல்லுக்கு இலக்கணம் வகுத்தவர் கவியரசு கண்ணதாசன். காதலில் விழுந்தவர்களுக்கும் சரி, காதலில் தோற்றவர்களுக்கும் சரி, கண்ணதாசனின் வரிகள்தான் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருந்து வருகின்றன. பொதுவாக ஒரு பாடலில் காதலை பற்றி எழுதும்போது அது வெறும் வர்ணையாக மட்டுமே இருக்கும். ஆனால் கண்ணதாசன் காதலுக்குள் ஒரு தத்துவத்தையும் வாழ்வியலையும் ஒளித்து வைத்திருப்பார். முக்கியமான வரலாற்று பதிவுகளின்படி கண்ணதாசன் எழுதிய காதல் பாடல்கள் பலவும் அவருடைய சொந்த வாழ்க்கையின் அனுபவங்களில் இருந்தே பிறந்தவை. மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி ஒரு மெட்டை போட்டு காட்டும்போது கண்ணதாசன் ஒரு சில நிமிடங்களேயே அந்த சூழலுக்கு உயிர் கொடுத்து விடுவார். அந்த பாடல்கள் எவை? அந்த வரிகளுக்கு பின்னால் இருந்த ரகசியம் என்ன? இதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்ணதாசனின் தேன் சிந்தும் காதல் பாடல்களை பற்றிய ரகசியங்களை விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜாதேவி நடித்த ஆலயமணி திரைப்படத்தில் இடம்பெற்ற பொன்னன்பேன் பூவென்பேன் மற்றும் சட்டி சுட்டதடா போன்ற பாடல்கள் இன்றும் ஒரு காவியமாக இருக்கின்றன. இதில் பொன்னென்பேன் பாடல் ஒரு தூய்மையான காதலை பிரதிபலிக்கும். கண்ணதாசன் அந்த பாடலில் கண்ணென்பேன் காதலென்பேன் என்ற அடுக்கும்போது அது ரசிகர்களின் இதயத்தில் ஒரு மின்னலை உருவாக்கும். இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், கண்ணதாசன் ஒரு முறை ஒரு காதல் பாடலை எழுதும்போது இயக்குனரிடம் கேட்டாராம், இந்த காதலில் வலி இருக்க வேண்டுமா அல்லது மகிழ்ச்சி இருக்க வேண்டுமா என்று. இயக்குனர் இரண்டுமே வேண்டும் என்று சொன்னபோது அவர் வடித்த வரிகள்தான் சுமை தாங்கி படத்தில் வந்த மயக்கமா கலக்கமா. காதலில் தோல்வியடைந்த ஒருவனுக்கு அந்த வரிகள் ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக அமைந்தன. ஜெமினி கணேசன் நடித்த இந்த படத்தில் கண்ணதாசனின் வரிகள் ஒரு காதலின் மனப்போராட்டத்தை அத்தனை துல்லியமாக சொல்லியிருக்கும். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசிலாவின் குரலில் இந்த பாடல்கள் ஒலிக்கும்போது அது ஒரு தெய்வீக அனுபவமாகவே மாறியது. இதிலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், ஒரு பாடலில் வெறும் வார்த்தைகளை மட்டும் போடாமல் அதில் ஒரு ஆழமான கருத்தை சேர்ப்பதுதான் கண்ணதாசனின் தனிச்சிறப்பு. உதாரணமாக, நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் வரும் முத்துக்களோ கண்கள் பாடலை சொல்லலாம். கல்யாண்குமார் மற்றும் தேவிகா நடித்த இந்த படத்தில் ஒரு மருத்துவரின் காதலை அத்தனை கண்ணியமாக வரிகளில் வடித்திருப்பார் கவியரசு. சொன்னது நீதானா, சொல் சொல் என்னுயிரே என்ற வரிகள் காதலின் சந்தேகத்தையும் அதே சமயம் அன்பையும் ஒரு சேர வெளிப்படுத்தும். எம்எஸ்வி இந்த வரிகளுக்கு கொடுத்த அந்த மென்மையான இசை பாடலை இன்றும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. இதேபோல் எம்ஜிஆர் நடித்த பெரிய இடத்து பெண் படத்தில் வரும் அன்று வந்ததும் அதே நிலா பாடலும் இவர்களின் கூட்டணியில் வந்த ஒரு உன்னதமான காதல் படைப்பு. நடிகர் திலகம் மற்றும் மக்கள் திலகம் ஆகிய இருவருக்கும் அவர்களின் உடல் மொழிக்கு ஏற்ப காதல் வரிகளை தருவதில் கண்ணதாசன் ஒரு வித்தகர். ஒரு மெட்டுக்காக அவர் மணிக்கணக்கில் யோசிக்க மாட்டார். அந்த சூழலை உள்வாங்கிக் கொண்டால் போதும், கவிதை தானாகவே ஊற்றெடுக்கும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.